வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்கேல்பர்ஸ் வியூ வந்து லேகிங் கிடையாது, லீடிங் அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படின்னா லேகிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும். ஸோ நான் லேகிங் இண்டிகேட்டர் பற்றி நிறையா வந்து நான் பேசியிருக்கேன் பழைய ஒரு 2 years 3 years பிஃபோர். அது இன்னி நான் கிளாரிட்டி கொடுத்தேன் அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஷியேஷன் புரியும். அதை நான் என்னென்ன சொல்கிறேன். ஒவ்வொரு புது ட்ரேடரும் இந்த வீடியோவை வந்து பார்த்தே ஆகணும். எதனால் அப்படின்னா வந்து இந்த லேகிங் இண்டிகேட்டர் மூலமாக அழகாக நம்ம வந்து ஈஸியாக ஏமாறலாம். அது எப்படி ஏமாறுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து நான் பேங்க் நிஃப்டியில் வந்து 1 minute சார்ட் வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த 1 minute சார்ட்டில் வந்து நான் வந்து இங்கே லேகிங் இண்டிகேட்டர் கீழே வந்து 2 யூஸ் பண்ணுறேன். சும்மா நான் போட்டிருக்கேன். ஒன்று வந்து ஸ்டொக்காஸ்டிக், நிறையா பேர் யூஸ் பண்ணுற ஸ்டொக்காஸ்டிக். இன்னொன்று வந்து சிசிஐ. ஓகேவா? நான் ரெண்டையுமே போட்டிருக்கேன். இப்போது இதில் வந்து என்ன, ஏன் லேகிங், எதனால் லேகிங், அது எப்படி லேகிங் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குங்க. இப்போது இந்த இடத்துல இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் வருது இல்லையா? நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். ஓகே, இந்த க்ரீன் கேண்டில் இருக்கு இல்லையா? இந்த க்ரீன் கேண்டில் வந்து முடிஞ்சதுக்கப்புறம், இந்த க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இங்கே வந்து ஒரு டைவர்ஜன்ஸ் அப்படிங்கிறதே வந்து வரும். இந்த ப்ளூ கலர் வந்து ரெட்டை கிராஸ் ஆகுது இல்லையா? இதே வந்து இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகாமல் ரன்னிங்கில் எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து இது இடிச்சுக்கிட்டு இருக்கும், இடிச்சிட்டு முட்டிட்டு மோதிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் முடிஞ்சு போன மார்க்கெட்டில் வந்து இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே வந்து டைவர்ஜன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு ஆக மாட்டீங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இது வந்து இதே மாதிரி ப்ளூ கலர் காட்டுது, நீங்கள் இங்கே என்ட்ரு ஆயிருக்கீங்க. இதே இங்கே ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்திருந்ததுன்னு வைங்க, இந்த பச்சைக்கு பதில் ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்திருந்ததுன்னா இந்த டைவர்ஜன்ஸ் என்ன ஆயிருக்குன்னா இப்படி மேலே போய் அப்படியே திரும்பி இருக்கும். ஓகேவா? ஸோ இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேண்டில் க்ளோசிங் பேஸஸில் தான் இந்த லைன் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்டெடியாக நிற்கும். இல்லைன்னா அது வந்து ரீபெயிண்ட் ஆகும். இதை லைவில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இதோடைய நிஜம் தெரியும். ஓகேவா? ஸோ புது ட்ரேடர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கேண்டில் க்ளோசிங் இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர், இந்த மாதிரி கிராஸ் ஓவர் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த கிராஸ் ஓவரில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேண்டில் க்ளோஸ் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை நிஜம். ஓகேவா? இப்போ இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துல வந்து கிராஸ் ஆகுது தெரியுதா? இந்த இடம் கிராஸ் கிடையாது, இதுக்கு அடுத்த கேண்டில் இருக்கு இல்லையா? இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் வந்து ஃபிக்ஸு. அப்போ இதுக்கப்புறம் தான் ரொம்பவே ஃபிக்ஸ் ஆகுது இந்த லைன். நீங்கள் இதுக்கு முன்னாலேயே வந்து உங்களால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதனால தான் இதை வந்து லேகிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது சொல்கிறது எல்லாமே நடந்துருமா அப்படின்னா நடக்காது. இது வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த ஸ்டொக்காஸ்டிக், சிசிஐ, ஆர்எஸ்ஐ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு மொமெண்டமை ஸ்டாப் பண்ணுறது. மொமெண்டம்னா ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் தவிர டைரக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? டைரக்ஷனை தாண்டி ஸ்பீடு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தை எல்லா லேகிங் இண்டிகேட்டர்ஸும் இந்த மாதிரி டைவர்ஜன்ஸும் ஃபஸ்ட்டு நமக்கு கொடுக்குற க்ளூ என்ன அப்படின்னா மொமெண்டம் ஸ்லோ ஆகிறது தவிர டைரக்ஷன் கிடையாது. அதனால தான் வந்து அதை லேகிங் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. லேகிங் இண்டிகேட்டருக்கு வந்து கூகுள்லேயே என்ன டெஃபனிஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது. லேகிங் இண்டிகேட்டர் CCA is highly subjective in this regard. The indicator is unbound and therefore prior overbought and oversold level may have little impact in the future. The indicator is also lagging, which means at time it will provide poor signal. ஓகேவா? இதுதான் வந்து இதோடைய ஸ்டேட்மெண்ட். புவர் சிக்னல் அப்படின்னா இதை வச்சு லாங் டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி பண்ணுறவங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், சக்ஸஸ் வரும். ஓகேவா? நான் இதை வந்து உங்களை டீமோட்டிவேட் பண்ணலை, சக்ஸஸ் வரும். பட் அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக 3 years பேக் டெஸ்ட் பண்ணி அதில் ரிசல்ட் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, வெல் ஃபைன். ஓகேவா?
பட் அதெல்லாம் எதுவுமே பார்க்காம சும்மா இந்த லேகிங் இண்டிகேட்டர் போட்டுட்டு இது கிராஸ் ஓவர் ஆனால் செல். இப்போது இங்கே வந்து டைவர்ஜென்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா, இந்த இடம் டைவர்ஜென்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா? கொடுத்ததுக்கப்புறம் இந்த கேண்டிலில் செல் பண்ணியிருந்தால் என்ன நடந்திருக்கும்னு பாருங்கள். இந்த கேண்டில் தான் வந்து ஆக்சுவலி இது கரெக்டாக இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் தான் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த லைன் இவ்வளோ தூரம் ட்ராப் ஆனதே தெரியும். இதே இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகாமல் அப்படியே இப்படி வந்து மேலே ஒரு விக்கு போட்டு க்ரீன் கேண்டிலாக போயிருந்தது அப்படின்னால், நல்லா கேட்டுக்குங்க, அப்படி போயிருந்தால் இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் இங்கே கீழே வந்திருக்காது, இந்த ப்ளூ லைன் கீழே வந்திருக்காது, இங்கேயே டச் கொடுத்து இப்படி மேலே எகிரிட்டு போயிருக்கும். இதை லைவில் எக்ஸ்பெரிமெண்ட், ஐ மீன் லைவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இதை லைவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த லேகிங் இண்டிகேட்டரோட உண்மை தெரியும். அந்த கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான், அதனால தான் அதுக்கு பேர் லேகிங். ஓகேவா, நான் இது ஏன் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு லிட்டில் பிட் கன்ஃபியூஷன். லேகிங்கை வச்சு நம்மளால் பண்ணிட முடியும், லேகிங்கே போதும், கிடையவே கிடையாது. அந்த லேகிங்கோட டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறத நான் காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவை இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மார்னிங்கில் வந்து இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இது வந்து இந்த லைன் வந்து இதுக்கு மேலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, பட் ஸ்கேல்பர்ஸ் வியூவில் இன்றைக்கி கொடுத்த என்ட்ரி வந்து இங்கே இந்த விக் இருக்கு இல்லையா, இந்த விக்லேயும் கீழே பாதி ஆல்மோஸ்ட் 34,018 கொடுத்துச்சு, இங்கே பாட்டமில் கொடுத்துச்சு. ஸோ அதை நான் சொல்கிறேன், லேகிங்க்கும் லீடிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. லீடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது திரும்புறதுக்கு முன்னால் திரும்பி கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்குள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறது தான் வந்து லீடிங். லேகிங் அப்படின்னா வந்து ஒரு டேர்ன், ஒரு யூ டேர்ன் போட்டதுக்கப்புறம் கிளியராக இருக்கா நான் சொல்கிறது? போட்டதுக்கு அப்புறம்தான். இப்போது உதாரணத்துக்கு வந்து இங்கே ஒரு சிவப்பு கேண்டில் இருக்கா, இந்த இடத்துல யூ டர்ன், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன் மேலே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு யூ டர்ன், இது ஒரு பை சிக்னல். எதனால் இது பை சிக்னல் அப்படின்னா, லேகிங் இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த பச்சை கோடு வந்து இதுக்கு முன்னாலேயே வந்திருக்கும், இது வந்து ரீபெயிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இந்த பச்சை கோடு வந்து இந்த மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கும்போதும் இந்த பச்சை கோடு வந்திருக்கும், இங்கே இருக்கும்போதும் இது எப்படி சொல்லுன்னா, இது ரெண்டும், இது ஒரு லோவர் லோ, இது ஒரு லோவர் லோ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டைவர்ஜென்ஸ்ன்னு காட்டும். ஸோ அப்போ இந்த கேண்டில் இருக்கும்போதும் இது வந்து டைவர்ஜென்ஸ்ன்னு தான் காட்டும், ப்ரொவைடட் இந்த ப்ளூ லைன் மேலே இருக்குது பாருங்கள். ஓகேவா, ஸோ இந்த இடத்துலையும் சிக்னல் தான், இந்த இடத்துலையும் சிக்னல் தான். இப்போ நீங்கள் இந்த இடத்துலையும் சிக்னல் தான். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே ஒரு என்ட்ரி லாஸு, இங்கே ஒரு என்ட்ரி லாஸு, இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே எடுத்த என்ட்ரி போயிருக்கு. ஸோ ஒரு என்ட்ரி, 2 என்ட்ரி, 3 என்ட்ரி. ஓகே, எதனால் அப்படின்னா இது வந்து லேகிங். இதே செல் சைடு இப்போ இன்றைக்கி வந்து என்னாச்சு, இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து காலையில் வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப நெகட்டிவாக இருந்தது. ஸோ செல்லிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா, அதான் இந்த கேண்டில் முடிஞ்சிருக்கு இல்லையா, இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சிக்னல் லேகிங் இண்டிகேட்டர் செல் கொடுக்குது. ஸோ இங்கே நம்ம பண்ணியிருந்தோம்னா லாஸு. அடுத்த சிக்னல் எங்கே இருக்குதா, இந்த கேண்டில் முடிஞ்சு நீங்கள் லோ கட்டாகி பண்ணியிருந்தீங்கனாலும் லாஸு. அடுத்தது எங்கே சிக்னல் கொடுக்குது, செல் சிக்னல் கொடுக்குது, இங்கே இந்த இடம் பாருங்கள். இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த கேண்டில் இல்லை, அடுத்த கேண்டில், இதுக்கு அடுத்த கேண்டில், இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் செல்லு லேகிங். திரும்பி இந்த கேண்டில், இந்த ரெட் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறமா செல். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரெட் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கூட இறங்கின மாதிரியே தெரியல. பட் ஸ்டொக்காஸ்டிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் இறங்கிட்டு வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இதே வந்து இந்த கேண்டில் க்ரீனாக மாறி இருந்ததுன்னா இந்த இடம் இந்த செல்லிங்கே வந்திருக்காது, இங்கே வந்துட்டு அப்படியே இப்படி திரும்பிட்டு போயிருக்கும். ஓகேவா, ஸோ லைவ் மார்க்கெட்டில் இந்த லேகிங் இண்டிகேட்டரை நீங்கள் க்ளோசிங் பேசிஸில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ முடிஞ்சு போன மார்க்கெட்டில் வந்து லேகிங் இண்டிகேட்டர் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் க்ளோசிங் பேசிஸில் தான் உங்களால் பார்க்க முடியும், அதை தாண்டி உங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா வந்து இதை வச்சு ஸ்டார்டிங் வந்து எப்படி பார்ப்பாங்க, எப்படி பண்ணுவாங்கன்னா, அதான் இந்த இடமே கிராசிங் தான் இங்கே, அப்போ இங்கே ஷார்ட், இந்த கேண்டில் டாப் ஷார்ட் அப்படி, இந்த கேண்டில் டாப் ஷார்ட்லாம் கிடையாது. இந்த கிராஸ் ஆகி இது க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இந்த லைன் நிற்கும், இல்லைன்னா இந்த லைன் மாறிட்டு போயிடும். இதுக்கு மேலே ஷார்ட், இங்கேயே மேலே ஷார்ட் கிடையவே கிடையாது. ஓகேவா, ஸோ இது லைவ் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து லேகிங் இண்டிகேட்டர்ஸுக்கும் லீடிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது புரியும். சேம் இந்த ஸ்டொக்காஸ்டிக்கில் நான் காட்டினதே தான் சிசிஐ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி லேகிங் இண்டிகேட்டர். ஓகேவா, இந்த லேகிங் இண்டிகேட்டர் சிசிஐயில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா? இப்போ நான் வந்து ஸ்டொக்காஸ்டிக்கை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் சிசிஐ மட்டும் காட்டுறேன். இதுதான் வந்து சிசிஐ.
இன்னி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், இது கொஞ்சம் மேலே ஏற்றுறேன். ஓகே ஃபைன். ஓகே இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது, நான் இந்த கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது சிசிஐ அங்கே தான் இருக்குது. ஓகேவா, சிசிஐ வந்து உங்களுக்கு வந்து மேலே அந்த -100க்கு மேலே வரல. அதே இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது தான் சிசிஐ வந்து இங்கே இருக்கும், அரௌண்ட் -78 இருக்கும். ஸோ இது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பை சிக்னல். ஸோ திஸ் பை சிக்னல் வாஸ் லாஸ், அதுதான் புவர் சிக்னல்னு போட்டிருந்ததுக்கு காரணம். அடுத்தது திரும்பி சிசிஐ கீழே போகிறதுன்னு பார்க்கலாம். சிசிஐ கீழே போய், எனக்கு சிசிஐயில் எந்த லெவல்னு தெரியல, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, திரும்பி சிசிஐ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிராஸ் ஆனால் ஷார்ட்னு வச்சுக்கலாமே, இதுதான் 100. ஓகேவா, இந்த கேண்டில் கிடையாது, இந்த கேண்டில் அப்போ வந்து அது மேலே தான் இருக்குது, சிசிஐ வந்து 88 தான் இருக்குது. அதே இந்த கேண்டில் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை கேண்டில் க்ளோசிங் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில் க்ளோசிங் தான் சிசிஐயே கீழே வருது. ஸோ மைனஸில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இட் வாஸ் அப். ஏன் அப்படின்னா இது வந்து லீடிங் கிடையாது, இது லேகிங். திரும்பி அதே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை லைவில் 4 தடவை 5 தடவை பாருங்கள். கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் இந்த லைன் நிஜம். கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னால் வந்து அந்த லைன் ரீபெயிண்ட் ஆகி போயிடும். ஓகேவா, ஸோ இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவுடைய மெயினான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க கேண்டில் க்ளோசிங்கை வச்சு தான் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் அதுக்கு முன்னாலேயே பை எடுத்த மாதிரியோ முன்னாலேயோ செல் எடுத்த மாதிரியோ எல்லாம் நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம லேகிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிசிஐ இட் இஸ் அ புவர் சிக்னல் கொடுக்கும், ப்ளஸ் இது வந்து ஒன் ஆஃப் தி லேகிங் இண்டிகேட்டர். இதே மாதிரி தான் ஆர்எஸ்ஐ நீங்கள் வச்சுக்கலாம், நீங்கள் ஸ்டொக்காஸ்டிக் வச்சுக்கலாம். இன்னும் என்னென்ன இண்டிகேட்டர் போடுறீங்களோ எல்லாமே வந்து இந்த மெயினாக வந்து இந்த சிசிஐ இதெல்லாம் வந்து ஆக்சுவலி மொமெண்டமை ஸ்டாப் பண்ணுற ஒரு டூல். ஓகேவா, மொமெண்டம்னா ஸ்பீட் ஆஃப் தி மார்க்கெட், அதுக்காக மட்டும் இதை யூஸ் பண்ணணும். இதை வச்சு நீங்கள் சிக்னல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது நீங்கள் ஒரு 3 வருஷம் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட்டில் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்துருந்தால் தாராளமாக பண்ணுங்கள், பிரச்சனையே கிடையாது. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது ட்ரேடர்ஸ் மட்டும் லைக் பண்ணுறதுக்கு முன்னால் லைவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிற விஷயத்த, அதுக்கப்புறமா எனக்கு லைக் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.